பாதுகாப்பு எண்ணக்கரு அல்ல முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. பாதுகாப்பு எண்ணக்கரு அல்ல முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. பாதுகாப்பு எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நிதிக்கூட்டிலை தயாரிக்கும் போது எல்லாம் ரெடி தானே? கியூட் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் 4 எடுத்துக்கொள்ளுங்க. நிதிக்கூட்டை தயாரிக்கும் போது கணக்கிட்டு அழகின் நிதிப்பருவர் நிதிநிலைமை காசு பாய்ச்சல் என்பன தொடர்பான தகவல்களை மிகவும் நியாயமான முறையில் முன்வைப்பதற்கு துணையாக இருக்கும் எண்ணக்கரு இந்த பாதுகாப்பு எண்ணக்கரு அல்ல முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. நீங்க பாவிக்க ப்ரூடன்ஸ் பாவிங்க. முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நிறுவனங்கள் லாபங்கள் வருமானங்கள் என்பவற்றை எதிர்பார்த்து ஒருபோதும் நிதி கூற்றுக்களினை தயாரித்தல் கூடாது. வருமானங்கள் லாபங்களை எதிர்பார்த்து ஒருபோதும் நிதி கூற்றுக்களை தயாரிக்க கூடாது என இவ்வெண்ணக்கரு கூறுகின்றது. அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்ட அச்சத்துக்கு எதிராக விளை கொள்ளுங்க. இப்ப நிதி கூற்றை தயாரிக்கும் போது வணிக அலகொன்றின் நிதி பெறுவது நிதிநிலைமை காசு பாய்ச்சல் என்பன தொடர்பான தகவல்களை மிகவும் நியாயமான முறையில் முன்வைப்பதற்கு துணையாக இருக்கும் எண்ணக்கரு. துணையா இருக்கும். இப்ப நிறுவனங்கள் லாபங்கள் வருமானம் என்பதை எதிர்பார்த்து ஒருபோதும் நிதி கூற்றுக்களை என்ன செய்யக்கூடாது? தயாரிக்க கூடாது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்ட அச்சத்துக்கு எதிராக நிகழாண்டு லாபத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுதான் இந்த ஏற்பாட்டுக்கு அடிப்படை வழங்கும் எண்ணக்கரு தான் என்ன எண்ணக்கரு? பாதுகாப்பு எண்ணக்கரு அல்ல முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. விளங்கிட்டா? எதிர்காலத்தில் ஏற்படும் நட்ட அச்சத்துக்கு எதிராக முன்கூட்டியே செலவினமா காட்டணும் என்றால் அதை சொல்லுவோம் பாதுகாப்பு எண்ணக்கரு முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. இவ்வெண்ணக்கரு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் வியாபார வருமதியாளர் மீதியில் ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல். அப்ப கடன் போட்ட மீதியில ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல், வியாபார வருமதியாளர் மீது மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகள். அப்ப ஐயக்கடன் ஏற்பாடு படிப்போம். இந்த கம்பெனி படிக்க இதே சொல்ல வியாபார வருமதியாளர் மீது மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படிகள் சொல்ல பாவிப்போம். கம்பெனி இங்க நீங்க ஐயக்கணேப்பாண்டு பாவி இறுதியிருப்பின் கிரியம் தேறக்கூடிய பெறுமதியில் எப்பெறுமதி குறைவானதோ, நான் இருப்பின் கிரியம் என்பது நாம் உற்பத்தி செய்த அல்லது வாங்கிய தொடர்பாக ஏற்பட்ட கிரியம் இருப்பின் கிரியம். அதை எதிர்காலத்துல விற்பனை செய்யலாம். ஒரு விலை மதிப்பிட்டிருப்ப அந்த விற்பனை விலையிலிருந்து விற்பனை செய்யும் நிலைக்கு மாற்று தொடர்பாக ஏற்பட்ட செலவுகள் தரவுகள் விநியோக செலவு படிப்போம். அந்த செலவு கழிச்சு வா. சிம்பிளா சொல்றேன். இருப்பு வந்து 100 ரூபாய் கிரியத்துல இருக்கு. அது எதிர்காலத்துல நான் 125 ரூபாய்க்கு விற்பேன். அப்ப 100 ரூபாய் இருப்பின கிரியம் இருக்குது, 125 ரூபாய் விற்கலாம்னு மதிப்புறேன் விலைய. அது விற்கிறதுக்கு 30 ரூபாய் செலவு செய்யறேன்டால் 125 30 கழிச்சால் 95 ரூபா. அப்ப 95 தேறக்கூடிய நிகர பெறுமதியும் 100 இருப்பின் கிரியமும். அப்ப எதிர்காலத்துல விற்க எனக்கு எவ்வளவு நட்டம் வரப்போகுது? 100 கிரியத்தை 95 தேற போதுனால் 5 ரூபாய் இருப்பு குறைவு நட்டம். அது வருமான கூற்றில் ஏனைய செலவுகள் காட்டப்படும். அப்ப பின்ன படிப்போம். இப்ப நீங்க தியரியா வச்சுக்கொள்ளுங்க. இருப்பின் கிரியம் தேறக்கூடிய பெறுமதியில் எந்த பெறுமதி குறைவானதோ அந்த பெருமை இருப்பா எடுக்கும் சொல்றதான் இந்த இருப்பு தொடர்பான விதி. இது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. ஊழியர் இழப்பீட்டுக்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள. ஊழியர் இழப்புண்டா குழம்பாங்க. ஒரு வேலையை விட்டு ஊழியரை நிப்பாட்டி போட்டேன், ஊழியர் நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நீதிமன்றம் சொல்லுது நீங்க நட்டேடு அந்த ஊழியரை செலுத்த வேண்டாம். அல்லது வேலை செய்வதற்கு உடல் 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 உறுப்புல ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் அதுக்கு என்ன நீதிமன்றத்தை நாடி அவருக்கு நான் இழப்பீடு கொடுக்க வேண்டி வந்தால் அந்த இழப்பீடு அதுவும் இந்த எண்ணக்கரு முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. விற்பனை உத்தரவாதக்கான ஏற்பாடு வாரண்டிக்கான்னு சொல்லுவோம். போன் வாங்கி இருப்பீங்க புதுசா தரணியா, அந்த போனுக்கு சொல்லியிருப்பாங்க 2 வருஷம் வாரண்டின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 வருஷம் வாரண்டி. அப்ப அந்த வாரண்டி 2 வருஷத்துக்கு ஏற்பாடு வரலாம். அப்ப விற்பனைக்கு தான் அந்த விற்பனை உத்தரவா ஏற்பாடு. அப்ப என்ன பார்க்கிறோம்?
என்ன பார்க்கிறான் வைஷ்ணவி? வைசு என்ன பார்க்கிறான்? வைஷ்ணவி, உங்களுக்குரிய பொருளியல் பாடம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஒரு சிலருக்கா தொடர்பு கொள்ளுங்க. நிதிக்கூட்டை தயாரிக்கும் போது கணக்கிட்டலை, நிதிப்பருவ, நிதிநிலைமை, காசு பாய்ச்சல் என்பன தொடர்பான தகவல்களை மிகவும் நியாயமான முறையில் முன்வைப்பதற்கு துணையா இருக்கும் எண்ணக்கரை இதுவா. நிறுவனங்கள் லாபங்கள் வருமானங்கள் என்பவற்றினை எதிர்பார்த்து ஒருபோதும் நிதிக்கூட்டுக்களை தயாரித்தல் கூடாது என இவ்வெண்ணக்கரை கூறுகின்றார். அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நட்டச்சத்துக்கு எதிராக நிகழாண்டு லாபத்திலிருந்து மேற்கொள்ளப்படுவதுதான் வைசு என்னன்னு சொல்லுவோம், முன்னெச்சரிக்கை அல்ல பாதுகாப்பு எண்ணக்கரு. அவ்வளோத்தையும் பாருங்க. வரலாற்றுக்குரிய எண்ணக்கருக்கு உதாரணம் தெரியலையா? நான் வரலாற்றுக்குரிய எண்ணக்கருக்கு உதாரணம் தெரியலையா? கடைசியா கோப்பில என்ன எழுதிக்கிறீங்க? கடைசியா கோப்பில என்ன எழுதிக்கிறீங்க? போன வெள்ளிக்கிழமை என்ன எழுதிக்கிறீங்களாமா? புக்ல வந்துடானா? வரலாற்றுக்கு எண்ணக்கரை போட்டு தெரியலையா? தலையை போடுங்க. வரலாற்றுக்குரிய எண்ணக்கரை, பாதுகாப்பு எண்ணக்கரை போட்டு தானே வரலாற்றுக்குரிய எண்ணக்கரை போடும். ஓகே வரலாற்றுக்குரிய எண்ணக்கரை தலையை போடுங்க. வரலாற்றுக்குரிய எண்ணக்கரை ஓகே எழுதிக்கொள்ளுங்க. வரலாற்றுக்குரிய எண்ணக்கரை எழுதிக்கொள்ளுங்க. நிறுவனம் ஒன்றினால் காணியோண்டு நிறுவனம் ஒன்றினால் காணியோன் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு கொள்ளையடிக்கப்பட்டது. செய்யப்பட்டது. 5 லட்சம் ரூபாய்க்கு கொள்ளையடிக்கப்பட்டது. செய்யப்பட்டது. 5 லட்சம் ரூபாய்க்கு கொள்ளையடிக்கப்பட்டது. செய்யப்பட்டது. இப்பெறுமதியிலே நிதிநிலைமை கூற்று காணியானது வெளிப்படுத்துவதற்கு இப்பெறுமதியிலே நிதிநிலைமை கூற்றில் காணியானது வெளிப்படுத்துவதற்கு அடிப்படை வழங்கும் எண்ணக்கர் அடிப்படை வழங்கும் எண்ணக்கர் அடிப்படை வழங்கும் எண்ணக்கர் அடிப்படை வழங்கும் எண்ணக்கர் இப்படியே நோட் பண்ணுங்க. அண்ட் திருப்பி சொல்லுங்க இருக்கா. நிறுவனம் ஒன்றினால் காணி ஒன்று ரூபாய் 5 லட்சத்துக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. இப்பெறுமதியிலே நிதிநிலைமை கூற்றில் காணியானது வெளிப்படுத்தப்படுவதை அடிப்படை வழங்கும் எண்ணக்கரு. எந்த எண்ணக்கரு? வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு. வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு வரலாற்றுக்குரிய எண்ணக்கர் வரலாற்றுக்குரிய எண்ணக்கர் வரலாற்றுக்குரிய எண்ணக்கர். அவர் நான் சரியா
வணிகத்துக்குரிய வளங்களை அவைகளுக்கு செலவிடப்பட்ட செலவுகள் என்பன அவற்றினை உரிமையாக்கிக் கொள்ளும் போது பரிமாற்றம் செய்யப்பட்ட உண்மை கிரியத்திலேயே நிலச்சோனம் கணக்கெல்லாம் காட்டும். சரி, இன்றைக்கு பார்த்து நாங்க என்ன பாதுகாப்பு எண்ணக்கரு, அடுத்த சப்கேடி பாதுகாப்பு எண்ணக்கரு அல்ல முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. 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 பாதுகாப்பு எண்ணக்கரை கிளைக்கொள்ளுங்க. 31/3/2021 காணப்படுகின்ற வியாபார வருமதியான மீதி காணப்படுகின்ற வியாபார வருமதியான மீதியை மீதி வீதத்துக்கு ஏற்பாடு மேற்கொள்ளது. மீதி 10 வீதத்துக்கு ஐயக்கண் ஏற்பாடு மேற்கொள்ளது. எந்த எண்ணக்கரின் அடிப்படையிலா 10 வீதம் ஐயக்கண் ஏற்பாட்டினை மேற்கொள்ளது? எந்த எண்ணக்கருவின் அடிப்படையிலா? எந்த எண்ணக்கரு அடிப்படையிலா? கவனிங்க, யாராவது கிரேட் 11 இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் எல்லாம் மேத்ஸ் புத்தகம் வச்சுக்கிறீங்களா? ஓஎல்ல படிச்சுங்க, போன வருஷம் தான் படிச்சுனீங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்சா இருக்கீங்களா? செக் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க யாராவது? இங்கிலீஷ் மீடியம் படிச்சா இருக்கிறீங்களா? எஸ். நாளைக்கு வரி வீட்டை உணர்ந்து இங்கிலீஷ் மீடியம் மேத்ஸும் சயின்ஸையும் கொடுத்து விடுங்க. இந்த புக் தேவைன்னா திருப்பி வாங்கித்தான், புத்தகம் கொடுத்தா அப்புறம் வாங்கித்தான். நாளைக்கு கொடுத்துருங்க. ஆம் சார். 31/3/2021 காணப்படுகின்ற வியாபார வருமதிகள் மீதியின் 10 வீதத்திற்கு ஐயக்கடன் ஏற்பாடு மேற்கொள்வது எந்த எண்ணக்கருவின் அடிப்படையில் ஆகும்? இந்த எண்ணக்கரு ஐயக்கர் எந்த எண்ணக்கருக்குமே செய்வோம் என்றால் ஐயக்கன் ஏற்பாடு செய்த எண்ணக்கரு எந்த எண்ணக்கரு? பாதுகாப்பு எண்ணக்கரு. பாதுகாப்பு சரி, நீங்க முன்னெச்சரிக்கை எண்ணக்கன்னு சொல்ல பாவீங்க. முன்னெச்சரிக்கை எண்ணக்கர், முன்னெச்சரிக்கையில பாதுகாப்பு எண்ணக்கர். பொருண்மை எண்ணக்கரு அல்ல முக்கியத்துவ எண்ணக்கர். பொருண்மை எண்ணக்கரு அல்ல முக்கியத்துவ எண்ணக்கர். சரி முடுங்க. பொருண்மை எண்ணக்கரு, முக்கியத்துவ எண்ணக்கரு அல்ல முக்கிய அளவு சார் எண்ணக்கர்.
எத்தனையா எண்ணக்கரு கஜானா பொருண்மை எண்ணக்கருல முக்கியத்துவம் எண்ணக்கரு எத்தனையா எண்ணக்கரு பொருண்மை எண்ணக்கருல முக்கியத்துவம் எண்ணக்கரு 10 வாசி கணக்கீட்டின் போது பொருண்மை எண்ணக்கரு கணக்கீட்டு தகவல்கள் தொடர்பில் அக்கறை காட்டும் பிரிவினர்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஆற்றலில் எத்தகைய தாக்கம் செலுத்துகின்றது அல்லது செலுத்தவில்லை என்பதன் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். எனவே கணக்கீட்டு தகவல்களை அறிக்கைப்படுத்தும் போது கொடுக்கல் வாங்கல் ஒன்றை சொத்தொன்றாகவோ அறிக்கைப்படுத்துவதா அல்லது வேறு உருப்படி ஒன்றாக அறிக்கைப்படுத்துவதா அல்லது செலவீனமாக அறிக்கைப்படுத்துவதா என்பது பொருண்மை எண்ணக்கருவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். பிரிவினருக்கு தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஆற்றலில் எத்தகைய தாக்கம் செலுத்துகின்றதோ அல்லது செலுத்தவில்லையோ என்பதன் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படும். எனவே கணக்கீட்டு தாள்களின் அறிக்கைப்படுத்தும் போது கொடுக்கல் வாங்கல் ஒன்றை சொத்தொன்றா அறிக்கைப்படுத்துவதா அல்லது வேறு உருப்படி ஒன்றா அறிக்கைப்படுத்துவதா அல்லது செலவினமா அறிக்கைப்படுத்துவதா என்பது பொருண்மை எண்ணக்கரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். உதாரணமாக விளங்குமா? மேலும் வணிக கருமங்களின் அளவு மற்றும் தன்மை என்பதின் அடிப்படையில் முக்கியத்துவம் தீர்மானிக்கப்படும். விளங்குதா? வணிக கருமங்களின் அளவு நடவடிக்கை அளவு என்ன, அதன் தன்மை என்ன, அதெல்லாம் முக்கியத்துவம் தீர்மானிக்கப்படும். குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை முக்கியம் என கருதும் விடயமோன் வேறு ஒரு நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் காணப்படலாம். ஒரு நிறுவனத்துக்கு முக்கியமாக கருதப்பட விடையா இன்னொரு நிறுவனத்துக்கு முக்கியமற்றதாக காணப்படலாம். பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தை பாருங்க. நிறுவனம் ஒன்று துளைப்பான், பஞ்சரை, காகிதாதி கம்பி இணைப்பு கருவி செப்ளரை கொள்ள செய்து அது செலவினமா வருமான குலவழிக்காடு. ஏனென்றால் அது ஒரு சிறிய செலவினம், அது சொத்தாக்காடு, நீண்டாலும் பயன்படுத்தக்கூடிய இருந்தாலும் அது வாங்கின வருஷமே செலவினமாக காட்டுறோம். நிறுவன தேவைக்காக கொள்ள செய்யப்பட்ட கோப்புகள்னா ஃபைல், பெரிய ஃபைல் எல்லாம் மிக்கதெல்லாம் அது கொள்ள செய்த ஆண்டிலேயே செலவினமாக காட்டப்படுவேன். அவர் நிறுவனம் ஒன்று உழைப்பான் காகிதாதி கம்பி இணைப்பு கருவியை கொள்ள செலவினமா வருமாக கொள்ள காட்டுறது. நிறுவன தேவைக்காக கொள்ள செய்யப்பட்ட கோப்புகள் கொள்ள செய்த ஆண்டிலேயே செலவினமாக காட்டப்படும். ஒருத்தர் பாருங்க. முக்கியத்துவ எண்ணக்கரு கணக்கீட்டின் போது பொருண்மை என்பது கணக்கீட்டு தகவல்கள் தொடர்பில் அக்கறை காட்டும் பிரிவினர்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஆற்றலில் எத்தகைய தாக்கம் செலுத்துகின்றது அல்லது செலுத்தவில்லை என்பதன் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும். எனவே கணக்கீட்டு தகவல்களை அறிக்கைப்படுத்தும் போது கொடுக்கல் வாங்கல் ஒன்றை சொத்தொன்றாக அறிக்கைப்படுத்துவதா அல்லது வேறு உருப்படி ஒன்றாக அறிக்கைப்படுத்துவதா அல்லது செலவீனமாக அறிக்கைப்படுத்துவதா என்பது பொருண்மை எண்ணக்கருவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். மேலும் வணிக கருமங்களின் அளவு மற்றும் தன்மை என்பவற்றின் அடிப்படையில் முக்கியத்துவம் தீர்மானிக்கப்படும். குறிப்பிட்டதொரு நிறுவனத்திற்கு முக்கியம் என கருதும் விடயம் ஒன்று வேறு ஓர் நிறுவனத்திற்கு முக்கியத்துவமற்றதாக காணப்படலாம். இவ்வெண்ணக்கரு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள்: முதலாவது, நிறுவனம் ஒன்று துளைப்பான், பஞ்சர் மற்றும் காகிதாதிகளின் கம்பி இணைப்பு கருவிகள், ஸ்டெப்லர்
என்பவற்றின் கொள்வனவினை